மீனராசி அப்படின்னாலே பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு தான், மனசுல ஒரு மகிழ்ச்சி. சுக்கிரன் அங்கதானே வந்து ரொம்ப வந்து உச்சத்துல இருக்காரு. அப்ப சுக்கிரன் பவர் இருந்தா தான் ஒரு எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி ஒரு பிரபலமாக நடிகையாவே ஏதோ ஒன்று ஆகிறதுக்கு சுக்கிரன். பொதுவாகவே வந்து பாருங்க கலைத்துறையில வரனாலே சுக்கிரன் நல்லா இருக்கணும். தந்தை வழி உறவுகள் வந்து இது வரைக்கும் சண்டை சத்தம் போட்டு ஒரு ஆரோக்கியமான உறவு முறையில் இருக்க மாட்டாங்க. இவங்க மனசு காயப்படுற மாதிரி பேசியிருப்பாங்க, ஏதோ ஒன்று செஞ்சிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இவங்களை பற்றிய குணங்களை தெரிந்து கொண்டு குழந்தைகளுக்கு வந்து இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில அதிகமான லாபம் வரக்கூடிய அளவுல இவருடைய வருமானம் வந்து உயரக்கும். இது வரைக்கும் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு தனியார்லயோ அரசாங்கத்திலயும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க செய்யற வேலையில உள்ள ஈடுபாடு திறமைகள்லாம் இப்போ வேற மதம் இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் இப்ப நான் எப்படி கும்பிடுறதுன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? அதுக்கு சில வழிபாடுகள் பரிகாரங்கள் இருக்குது. வெரி குட். எல்லா விஷயத்திலும் வாழ்வியல் பரிகாரம் இருக்குது. கோவிலுக்கு போய் தான் நம்ம அந்த வைப்ரேஷன் வாங்குற அவசியமே எதுவுமே கிடையாது. பார்த்துக்கங்க. வணக்கம், நான் உங்கள் பாலாமிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து ஜோதிடர் யுகம் சேனல் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் கிடச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய ஆதரவு தான். அதுக்கு உங்களுக்கு முதல்ல எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் இப்போ குரு பயிற்சி வரப்போகுது. இன்னும் ஒரு 48 மணி நேரத்தில் குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சி, இந்த 48 மணி நேரத்தில் வர்ற குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க நம்ம அருமையான ஒரு ஜோதிடர் திரு சங்கரேஸ்வரி அம்மா அவர்கள். அவங்க வந்து சாதாரண ஆள் இல்லைங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குடித்து கிட்டத்தட்ட 83லேருந்து அவங்க நிறைய கற்றுக்கிட்டு படித்து இன்றைக்கி அவங்க வாஸ்து பார்த்து சொல்லுவாங்க, அஸ்ட்ராலஜர் ஜாதகம் பார்த்து சொல்லுவாங்க, அடுத்தது நியூமராலஜி பார்த்து சொல்லுவாங்க, அடுத்தது வந்து இந்த மலர் மருத்துவம் சொல்லுவாங்க, அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லுவாங்க. இவ்வளவும் படித்து நிறைய பேரோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து எல்லாரும் என் சங்கரேஸ்வரி அம்மாவோட டேட் அப்பாயின்மெண்ட் கிடைக்காதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய அவ்வளோ நிறைய நன்மைகள்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இன்றைக்கி இந்த 48 மணி நேரத்தில் நடக்க போகிற குரு பயிற்சி எப்படி இருக்கும் 12 ராசிக்கும்னு நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ஜெகஜோதியாக இருக்கீங்க. அவ்வளோ அழகாக பச்சை கலர் புடவை, ரொம்ப பிரமாதமாக மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்கேம்மா. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும், எனக்கு அதிகமாக ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் ஜோதிட யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதை விட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நிறைய பேருக்கு நன்மைகள்லாம் பண்ணியிருக்கீங்க. நிறைய கமெண்ட் பாசிட்டிவாக வந்திருக்கு. நம்ம போன வாட்டி வீடியோவில் பேசும்போது இந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எவ்வளோ பேருக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பீங்க இல்லையா? நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருப்பீங்க. இப்போது 48 மணி நேரத்தில் குரு பயிற்சி வருது. எல்லாரும் எதிர்பார்க்குறது இந்த ஜூன் 2ஆம் தேதி வர்ற குரு பயிற்சி, இந்த 48 மணி நேரத்தில் வர்ற குரு பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும்னு ஒரு ராசியும் 12 ராசியும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பார்க்கலாமா? ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி இந்த குரு பற்றி பேசிடுவோம். சொல்லுங்கள். எல்லா வருஷத்துக்கூடவே பாருங்க குரு பயிற்சி வந்துகிட்டே இருக்கும். ஏன் இந்த குரு பயிற்சிக்கு அதிகமான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்குது? ஸ்பெஷலான குரு பயிற்சி இல்ல இது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவோட உச்ச வீட்டுக்கு வராரு. சரி. அப்ப தனக்கு பிடிச்ச வீட்டுல நம்ம எப்படி இருப்போம்? ஜம்முன்னு உட்காரவும் இல்ல. வில் பவர் நம்ம கொடுத்துறாங்க. அந்த வீட்டு அதிபதி நமக்கு வந்து வில் பவர் கொடுத்துறாங்க. அது நட்பு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு. அப்ப எவ்வளவு ரசனையாக ஒரு கலவுக்கியலாக இருக்கக்கூடிய அமைப்புல வந்து இந்த குரு பயிற்சி இருக்குது. இது வந்து 12 வருஷத்துக்கு ஒருதான் வரும். அவருடைய குருவானவர் காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அவர் தான்.
பாக்கியாதிபதி காலபுருஷனுக்கே அவர் தான் பாக்கியாதிபதியாகும். தேவகுருன்னு சொல்லக்கூடிய முழு சுபக்கிரகமான குரு வந்து தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு வராரு. அப்ப புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில இருந்து புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசிக்குள்ள தன்னுடைய பயணத்துல என்ட்ராகிறாரு. புனர்பூசமும் பாருங்க குருவோட நட்சத்திரம் தான். அப்படி இருக்கிறப்ப ரொம்ப ஸ்பெஷலான குரு பயிற்சி இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த 48 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதாவது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு எல்லாருக்குமே. அடுத்தது மீனராசி. இந்த மீனராசிக்கு இந்த 48 மணி நேரத்துல வர அந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு சொல்லுங்க. மீனராசி அப்படின்னாலே பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு தான், மனசுல ஒரு மகிழ்ச்சி. சுக்கிரன் அங்கதானே வந்து ரொம்ப வந்து உச்சத்துல இருக்காரு. அப்ப சுக்கிரன் பவர் இருந்தா தான் ஒரு எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு பிரபலமாக நடிகையாவே ஏதோ ஒன்று ஆகிறதுக்கு சுக்கிரன். பொதுவாகவே வந்து பாருங்க கலைத்துறையில வரனாலே சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஒன்று சுக்கிரன் வந்து 5ல் இருக்கணும், இல்லைன்னா 9ல் 10ல் இருக்கணும், இல்லை ஆட்சியா இருக்கணும், உச்சமா இருக்கணும். இந்த மாதிரி இடங்கள் இருந்தால் தான் சுக்கிரனுடைய பவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப இந்த மீனராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். ஒரு கவர்ச்சியான முக அமைப்பு, ஒரு பேச்சு, ஒரு கண்ணெல்லாம் பார்த்து கவர்ச்சியா இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். இப்ப இந்த குரு பயிற்சி, ஏன்னா அவர் தான் வந்து 1 10 இப்ப இது வரைக்கும் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவா இருந்தாரு. இப்போ உடல் நலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. நான் ஆல்ரெடி பாருங்க நம்ம ராசிலேயே பாருங்க சனி பகவான் உட்காந்துட்டாரு. அதுவே ஒரு பக்கம் தயக்கம், ஒரு மயக்கம், ஒரு படபடப்பு எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். ஆனா இப்ப 12 வருஷத்துக்கு ஒரு முறை மீனராசிக்கு 5ஆம் வீட்டுல உச்ச குருவா இருக்கிறாரு. அப்ப இந்த குருவானவர் என்ன செய்வார் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மீனராசியை பாக்குறாரு. தன்னுடைய சொந்த வீட்டை அவரே வந்து 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையால பாக்குறாரு. இந்த பார்வை கிடைக்கிறதுக்கு இவர் 12 வருஷம் வெயிட் பண்ணணும் மீனராசிக்காரங்க. அப்படி விசேஷமான பார்வை பலன் இவங்க வேலை பண்றதுனால இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து தந்தை வழியில இருக்கக்கூடிய சொத்துக்கள் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தந்தை வழி உறவுகள் வந்து இது வரைக்கும் சண்டை சத்தம் போட்டு ஒரு ஆரோக்கியமான உறவு முறையில் இருக்க மாட்டாங்க. இவங்க மனசு காயப்படுற மாதிரி பேசியிருப்பாங்க, ஏதோ ஒன்று செஞ்சிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இவங்களை பற்றிய குணங்களை தெரிந்து கொண்டு இவங்க கூட வந்து அன்பு பாராட்டக்கூடிய அமைப்புல தான் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த குரு பயிற்சியானது இருக்குது. அப்புறம் இந்த மீனராசிக்கு பாருங்க முக்கியமா வந்து 9ஆம் இடத்தை வந்து குரு பாக்குறாரு. பாக்கிய ஸ்தானத்தை வந்து பாக்குறதுனால புத்திர பாக்கியம், இது வரைக்கும் தடைபெற்ற புத்திர பாக்கியம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டுமே இல்லை, இவங்க ராசிக்கு லாபஸ்தானத்தையும் குரு பாக்குறாரு. அதுவே ரொம்ப சிறப்பு. அப்போ வந்து இவருக்கு வந்து இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில அதிகமான லாபம் வரக்கூடிய அளவுல இவருடைய வருமானம் வந்து உயரக்கும். இது வரைக்கும் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு தனியார்லயும் அரசாங்கத்திலயும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க செய்யற வேலையில உள்ள ஈடுபாடு திறமைகள்லாம் இவங்களுக்கு இருக்க மேலதிகாரிக்கு தெரியாம இருக்கும். இவங்க வேலை செய்ய இன்னொருத்தவங்க பேர் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப அந்த நிலைமை மாறும். இப்படி திறமைகள் அனைத்துமே வந்து மேலதிகாரிக்கு தெரிய வரும். அப்புறம் என்ன ஆகும், ஆமாப்பா நல்லா வேலை பார்க்குற எல்லாம் செய்யறப்பா, ஒரு பதவி உயர்வு, ப்ரமோஷன், இவங்க விரும்பிய இடத்துல போய் இடமாற்றத்தோட குடியிருக்கக்கூடிய வாய்ப்புல ரொம்ப அதிகமா இந்த மீனராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்குது. இவங்களுக்கு இன்னும் அந்த வாழ்க்கையில சிறப்பா இருக்குன்னு அப்படின்னு நினைச்சோம்னா, இவங்க இருக்கிற ஊர்ல சிவன் ஆலயங்களை விட்டிருக்கும் அம்பாள், ஒன்னு மீனாட்சி, விசாலாட்சி, ஏதாவது ஒரு பேர்ல அம்பாள் இருப்பாங்கல்ல, அது மீனாட்சி அம்மன் ரொம்ப சிறப்பு. அந்த மீனாட்சி அம்மனுக்கு வந்து புதன்கிழமை போய் தாமரைப்பூ வாங்கி கொடுத்து, தாளம்பூ குங்குமம் வாங்கி கொடுத்து 2 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணும். முடிஞ்ச அந்த புதன்கிழமையே வந்து இவங்க என்ன செய்யணும், பள்ளியற பூஜை பார்க்கணும். சிவாலயங்கள் வீட்டில் இருக்கும் பள்ளியற பூஜை வந்து பார்த்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப உங்களுடைய வாழ்க்கை வந்து மேலும் பல வகையில் சிறப்பானதாக மாற்றக்கூடிய அமைப்புள்ள இந்த 48 மணி நேரத்துல வரக்கூடிய குரு பயிற்சியானது அது உச்ச குரு ரொம்ப வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாகவும் லாபமாகவும் இருக்கும். சூப்பர் சூப்பர். இப்போ வேற மதம் இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் இப்ப நான் எப்படி கும்பிடுறதுன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? அதுக்கு சில வழிபாடுகள், பரிகாரங்கள் இருக்குது. வெரி குட். எல்லா விஷயத்திலும் வாழ்வியல் பரிகாரம் இருக்குது. கோவிலுக்கு போய் தான் நம்ம அந்த வைப்ரேஷன் வாங்குற அவசியமே எதுவுமே கிடையாது. பார்த்துக்கங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வேற மதமா இருக்கேன், எனக்கு கோவிலுக்கு போய் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்து, இல்லை நான் வெளிநாட்டுல இருக்கேன், இப்ப சவுதி அரேபியால நம்ம இந்துக்கள் கோயில் எதுவுமே கிடையாது,
அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து குருவா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, எந்த ராசியாவும் நீங்க இருங்க, அவங்களுக்கு உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு அப்படி குருவாக யாரும் தெரியலையா, பள்ளியில படிச்ச சொல்லிக் கொடுத்த டீச்சர் இருப்பாங்க, ஆசிரியர் இருப்பாங்க, அவங்களே குரு தானே, அவங்க தானே நமக்கு ஆரம்பத்துல குரு. இல்லைனாங்க அவங்கள போய் பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு சில தொழில்களை கற்றுக் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்கள நீங்க உதாரணம் எடுத்துக்கலாம். ஏன் உங்க வீட்லயே இருக்காங்கல்ல உங்க அம்மா, அவங்க குரு அவங்க தானே, கையை பிடிச்சி எழுதி கொடுத்தாரு யாரு ஃபர்ஸ்ட் வீட்டுல, உங்களுடைய அம்மாவுக்கு வியாழக்கிழமை காலையில முக்கியமா வெத்தலை பாக்கு ரொம்ப முக்கியம், அது ரொம்ப நல்லது. அது வாங்கிட்டு போய் வியாழக்கிழமை காலையில வந்து அவளுக்கு சின்னதாக ஒரு பாத பூஜை செஞ்சாலே போதும். நீ எங்கனாலும் எடுத்துக்கங்க. எனக்கு அம்மாவே இல்ல அப்படின்னாலும் அதுவும் சொல்லுவாங்க, நல்ல பேர் கேள்வி கேட்பாங்கல்ல. அப்ப அம்மா வயசுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பழங்கள் ஸ்வீட்டு, குருவுக்கு பிடிச்சதே பாருங்க மஞ்சள் நிற லட்டு. நம்ம இன்னொருத்தவங்களை போய் பாத பூஜை பண்ண முடியாது, அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்கல்ல. அப்ப என்ன செய்றீங்க, மஞ்சள் நிற வஸ்திரம் மாசத்துக்கு போற மாதிரி எடுத்து கொடுங்க, மஞ்சள் நிற லட்டு வாங்கி கொடுங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அந்த குருவோட பரிபூர்ணமான ஆசை உங்களுக்கு வரும். வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப அழகாக சொன்னீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நல்லா இருக்குங்க. மீன ராசி, உங்களுக்கு என்ன கவலை, தைரியமாக இருங்க. கடைசி ராசி வேற, அதுவும் இந்த 48 மணி நேரத்தில் வர்ற அந்த குரு பயிற்சி உங்களுக்கு தான். ரொம்ப ஹாப்பியாக இருங்க, தைரியமாக இருங்க. முதல்ல இது நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான். எங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சக்கரேஸ்வரி அம்மாவை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவங்க அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், அதாவது ஃப்ளவர் ரெமிடி பண்ணுறாங்க, அது இல்லாமல் வாஸ்து பார்ப்பாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதனால் என்ன விஷயமா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் முதல்ல தைரியமாக இருங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுலேருந்து வெளியில் வாங்க. இந்த குரு பயிற்சியிலேருந்து ஹாப்பியாக இருங்க. வாழ்த்துக்கள்.